வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இனி திமுகவை தேடினாலும் கிடைக்காது என்றும் நெல்லை பொதுக்கூட்டத்தில் பேச்சு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி பெயரை குறிப்பிடாமல் உரையாற்றிய பிரதமர் மோடி மேடையில் இருந்த அமைச்சர் ஏவாவேலு பெயரையும் தவிர்த்தார். திமுகவின் தொடர் முயற்சியால் தான் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக சென்னையில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழக அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசுதான் ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் திமுக காணாமல் போகும் என சொன்னவர்கள்தான் காணாமல் போயிருப்பார்கள் என்றும் பிரதமருக்கு பதிலடி. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக நெல்லையில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் கைது. தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டம். குலசேகரப்பட்டினத்தில் காற்றின் திசை வேகத்தை அளவிடும் வகையில் ரோகிணி சவுண்டிங் ராக்கெட் சோதனை. ராக்கெட் ஏவுதளம் அமைய இருக்கும் நிலையில் அதற்கான தரவுகளை திரட்டும் வகையில் ஏற்பாடு. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. துரைமுருகன், டி.ஆர். பாலு, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மார்ச் 2 முதல் 4 வரை எல்லோருக்கும் எல்லாம் என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று திமுக தலைமை அறிவிப்பு. விளம்பரத்தை வடிவமைத்தர் சீன ராக்கெட்டை எங்கிருந்து கொண்டு வந்து வைத்தார் என்று தெரியவில்லை என திமுக எம்பி கனிமொழி விளக்கம். சீனாவை எதிரி நாடாக மத்திய அரசு அறிவித்துவிட்டதா என்றும் கேள்வி. கடைகளில் கப்பு வாங்கி தன்னையே பாராட்டிக் கொள்ளும் அண்ணாமலையின் கதை தமிழ்நாட்டில் எடுபடாது. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடும் தாக்கு. ஜாமீன் வழங்க முகாந்திரம் இல்லை என்று கூறி செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். விசாரணையை 3 மாதத்தில் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. கோடநாடு பங்களாவில் தடயங்களை ஆய்வு செய்ய சிபிசிஐடிக்கு உதகை நீதிமன்றம் அனுமதி. காவல்துறை, மின்சாரம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு விரைவில் சோதனை மேற்கொள்ள திட்டம். நாளை முதல் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதம் இருக்க உள்ளதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவிப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 10 நாட்களாக போராடும் நிலையில் முடிவு. பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகளின் ஜாமீன் மனு மீது நாளை மறுநாள் தீர்ப்பு. தனிமனித உரிமை சார்ந்த வழக்குகளில் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். திமுக காங்கிரஸ் இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல். காங்கிரஸ் 10 தொகுதிகள் கேட்பதாகவும் திமுக 7 தொகுதிகளை தர முன்வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க பாஜக வதந்தி பரப்புகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. கட்சி மாறுகிறீர்களா என யாராவது கூறினால்
காலணியால் அடிப்பேன் என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் ஆவேசம். இதுபோன்ற கேள்விக்கு சீமான் போலத்தான் பதில் தருவேன் என்றும் பேட்டி. அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்றவன செருப்பால். இனிமே சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படிதான் இருக்கும். சேலம் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு இடைக்கால தடை. வெங்கடாச்சலம் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்த சாந்தன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் மரணம். வைகோ, திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி. குஜராத்தில் 1300 கோடி ரூபாய் மதிப்பிலான 3300 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து கடற்படை விசாரணை. இனம், மொழி என மக்களை பிரித்தாலும் திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, நாட்டுக்காக உழைக்க நெல்லையப்பர், காந்திமதியம்மன் நல்லாசி தர வேண்டும் என்றார். நெல்லையில் அல்வாவை போல நெல்லை மக்களும் இனிமையானவர்கள் என்றும் கூறினார். Tirunelveli halwa. The people of the district and their affection is also very, very sweet. தமிழ்நாட்டில் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர், தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு இல்லாத அரசு தமிழகத்தில் இருப்பதாகவும் விமர்சித்தார். डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं, लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है. ये कौन नहीं जानता कि ये लोग हमारी स्कीम पर अपने स्टीपर चपका देते हैं. அயோத்தி ராமர் கோவில் திறப்பால் ஒட்டுமொத்த தேசமும் மகிழ்ச்சியடைந்ததாகவும், ஆனால் திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்டதாகவும் மோடி விமர்சித்தார். குடும்பத்தினர் வளர்ச்சிக்கு மட்டும் திமுக முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறிய பிரதமர், திமுக பொய் வேடம் போட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சியே இனி இருக்காது என்றும் திட்டவட்டமாக கூறினார். आपके टैक्स के मनी का अपमान किया, आपका अपमान किया, ऐसा आंखें बंद करने वाले, पूरी तरह न देख पाने वाले ये डीएमके को अब सजा करने का मौका आ गया है. நெல்லை மக்களின் ஆசையோடு பிரதமர் பதவியில் மீண்டும் அமர்வேன் என்றும், வரும் மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுக்குவதற்கு மீனவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மீன்வளத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆழ்கடலில் மூழ்கி சங்கு குளிக்க அனுமதி தரக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் ஆழ்கடலில் மூழ்கி சங்கு குளிக்க மீனவர்களுக்கு அனுமதி தரக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.